தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. ஆனா ஆதிரா வர வர உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சு. எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க. அம்மா அடிப்பா ஆதிரா. அவனும் இதை சொல்லி என்னை மிரட்டிரி என்னை எதுவுமே பேச விடாத மாதிரி. அரட்டடி உங்க அப்பா என்ன அவசரம் பாரு, வந்துருவாரு. சரிடி அம்மா வா. நேஹா, நேஹாமா எங்க இருக்க? அம்மு எங்கம்மா இருக்க? இங்க வா. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. இந்த மிதுனை வேற காணா. ஆமா அவன் நேற்று நைட்ல இருந்தே வீட்டில் இல்லையே. ஸோ இவ வேற எங்க போனான்னு தெரியல. வேர்க்கனே ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதுல இவங்க வேற பாப்பா எங்க போனான்னு தெரியலையே. செல்ல குட்டி ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. சரிடி செல்லம், அப்பாவை பார்த்தாச்சுல. நம்ம இப்படியே திருட்டுத்தனமா பாத்துக்கிறோம். இப்ப வீட்டுக்கு போமா, அம்மா உன்னை தேடுவா. போ. ஐயோ வேண்டாண்டி சொல்லலாம். உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. என்ன ஒருத்தவங்களுக்கு கோவம் இருக்கிற வரைக்கும் அந்த கோவத்தை எப்படி தணிக்கணும்னு தான் பார்க்கணும். போய் திரும்ப கோவப்படுத்துகிற மாதிரி நம்ம எதாவது செஞ்சால் அப்புறம் இன்னும் தான் கோவம் அதிகமாகும். உன் அம்மா பற்றி உனக்கு தெரியாதா? என் செல்லம் இல்லை. இங்கே பாருமா, அப்பா சொல்கிறத கேட்கணும், புரியுதா? நீங்கள் அப்பா செல்லம் தானே, அப்பா சொல்கிறத கேட்பீங்கல்ல. போங்க இப்போ போங்க. நாளைக்கு இதே நேரத்தில் அந்த பல்லு இழிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த அக்காவை கொண்டுட்டு வந்து உங்களை விட சொல்கிறேன். 2 பேரும் இதே மாதிரி கொஞ்சி கொஞ்சி விளையாடுவோம், சரியா? ஐயோ நேகா குட்டி வேணாமா. நேகா குட்டி எங்கடி போன? எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாளே வீட்டுக்குள்ள இருந்தா. ஒருவேளை வெளியே இருப்பாளோ? அம்மா உனக்கு இது என்ன? என்னது அதிக பிரசித்தமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய் பிரீத்தி, அவளை எதுவும் சொல்லாத. நான் தான் அவளை பார்க்க வந்தேன். அவள் தான் தெரியாதனமா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தள்ளி விட்டுட்டா. எதுவும் நினச்சிக்காத. என்னை விட்டு உன் உடம்பு வேணா விலகி போகுது, உன் மனசு ஒன்றும் விலகி போகலை, அது நல்லாவே தெரியுது. ஓகே ஓகே. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குற இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? லவ்வர்ஸ் டே. இதே நாள் போன வருஷம் நீயும் நானும் எப்படி இருந்தோம். இப்போ கூட நான் உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டேன். பாப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் என் மனசு ஒத்துழைச்சு நான் இங்கே எதுக்கு தெரியுமா வந்தேன்? இன்னைக்கு உன் மூஞ்சியை பார்க்கணுன்னு தான் வந்தேன். யாரை நம்ம உண்மையாலுமே ஹேட் பண்ணுறோன்னு நினச்சி ஹேட் பண்ணுற மாதிரி நடிக்கிறோமோ அங்கே தான் அன்பு உறுதியானதாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் லைஃப்லேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு.
ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட தெரிவிச்சிட்டு போகலான்னு வந்தேன். நேஹா குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா ஒரு நேரத்து போல இருக்க மாட்டா, அடிச்சிருவா. இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கானே, எனக்கு என்ன காரணம்னு தெரியல. போதும் போதும் நடிச்சது பார்த்துட்டேன், சிரிச்சதை. என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியாதா? எவ்வளோ நாளைக்கு கோவம் இருக்க போகுது? ம், சரி ஓகே. இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, ஒவ்வொரு வருஷம் லவ்வர்ஸ் டே அன்னைக்கும் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்து ரிங்கு வாங்கி கொடுப்பேன். என்ன, அதை நான் ஒரு வருஷம் கூட தவற விட்டதே கிடையாது இந்த 6 வருஷத்தில். ஆனால் இந்த வருஷம் அது முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என் பொண்ணு அதை நிறைவேற்றிட்டா. அதனால் முத்தம் கொடுக்க முடியலனாலும் ரிங்கையாவது கையில் மாட்டி விட்டுட்டு போகணும். அதுக்கு தான் வந்தேன். ரிங்கையாவது வாங்கிக்கிருவியா? இது எப்போதுமே நீ வேணான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கோபமாக இருந்தாலும். நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே, இனி உன்னை விட நான் வணங்க சாமி இல்லையே. உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பா, இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பா. உனக்கென நானும் எனக்கென நீ, ஒன்றாக வாழ்வோமே நாம் 100 ஆண்டுக்கா. ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, இப்படி மூஞ்சி வச்சு நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா நீ இப்படி பண்ண போற அப்படின்னு என்கிட்ட சொன்னனாலதான் நான் சரி நீ எதுவுமே தனியா பண்ண வேணாம், அத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தும் நீங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க, சரி உங்களை தனியா கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நேற்று நைட்டே ஃபிளைட் ஏறினேன். ஆனா என்னடா கல்யாணம் பண்ணிக்க போற நீங்க 2 பேரும் இப்படி நின்றீங்கன்னா எப்படிடா? இங்கே பாரு மிதுன், 2 பேரும் முடிவு எடுத்துட்டீங்க. இனி முடிவில் எந்த ஒரு மாற்றமே செய்ய முடியாது, புரியுதா? நீங்கள் ஒன்றும் வீட்டை விட்டு ஓடி வந்துலாம் கல்யாணம் பண்ணலை. உங்கள் 2 பேத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. அதனால் பண்ணி தான் ஆகணும். எதை நினச்சி கவலைப்படாத, தைரியமாக மதுவை கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பாரு மிதுன், உன் அக்கா உண்மை என்னன்னு தெரியாமல் லூசு மாதிரி இருக்காங்க, புரியுதா? அவங்கள யாருனாலையும் மாற்ற முடியாது, அவங்களாம் மனசு வைக்கிற வரைக்கும். இதனால் ஓ லைஃபும் போகுது, உன் மதுவோட லைஃபும் போகுது, புரியுதா உனக்கு? அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த நிலைமைக்கே நீ வந்திருக்க. தைரியமாக தாலி கட்டு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏண்டா மிதுன், 6 வருஷம் மதுன்னு கடந்தியே, இப்போ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இல்லைடா, நேற்று வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் சரின்னு பட்டுச்சு. ஆனால் இந்த நிமிஷம் இது தப்பான்னு தோணுது. ஏன்னா எனக்கு இவளுக்கு ஊரறிய நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுறது தப்போன்னு தோணுது. பாருங்க மிதுன், நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லவ் பண்ணுற பொண்ணை பொண்டாட்டியாகவே நினைக்கணும். ஐ மீன் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது எந்த இடத்துல அப்படின்னு அப்படி நினைக்கணும். என்ன, மற்றபடி எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் 2 பேர் நினைக்கிறாங்களோ அப்போயே அவங்க 2 பேர் புருஷ பொண்டாட்டி ஆகிட்டாங்க. நீங்கள் 2 பேர் எப்போயோ புருஷ பொண்டாட்டி ஆகிட்டீங்க. ஆனால் தாலிங்கிறது ஊர் உலகத்துக்காக கட்ட வேண்டியது. என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஊர் உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே ஒருத்தர் மனசுலேயே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு இதாக தான் தோணும். அதுக்கு ஊரறிய தாலி கட்டுவாங்க. அதுதான் இப்போ ஓகேவா? ஊரறிய 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அதுவே எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் நடக்க போகிற டேட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ என்ன, நீங்கள் மது கடத்தில் தைரியமாக தாலி கட்டுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். தாலி கட்டிட்டு உங்கள் அக்கா முன்னாடி போய் நில்லுங்க, அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க. மது, நம்ம பண்ண போகிற இந்த விஷயம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்ன, 6 வருஷம் நீயும் மனசு நொந்திருக்க, நானும் மனசு நொந்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் மனசு நொந்து போக வேணாம் மது. என்ன, இனி உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. செய்யாத ஒரு தப்புக்கு நீ பழி ஏற்றுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும்னா நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறது மட்டும்தான். அவன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன். நீ தயாராக தானே இருக்க? நேற்று நைட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மது நீ உனக்கு சொந்தமானவன் தானே சொன்னேன். அப்போது நீ கட்டுற தாலியை மட்டும் நான் வாங்கிக்க மாட்டேனா? இல்லை தாலி கட்டினதுக்கப்புறம் வர பிரச்சனை கூட நான் சமாளிக்க மாட்டேனா? எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சு தான் நிற்கிறேன். தைரியமாக தாலி கட்டு, உன் பொண்டாட்டி ஆக்கிக்கோ. ஐ லவ் யூ டி. லவ் யூ டூடா. தாலி கட்டு. இங்கே பாருடா மிதுன், நம்ம 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கோம். என்ன, அதே மாதிரி யூஎஸ்லேயும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உடனே நான் கிளம்பி வந்தேன். இப்போது யாரும் இல்லாமல்
நீ மதுவும் பொண்டாட்டி ஆக்கி போற அப்படின்னு நீ வந்து கவலைப்படாத, ஓகேவா? நான் இருக்கேன், உனக்கு அம்மாவா அப்பாவா நான் இருக்கேன், புரியுதா? தைரியமாக தாலி கட்டு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு உன்னோட காதலை உண்மையாக்குடா, புரியுதா? தைரியமாக தாலி கட்டு. சரிடா மச்சான். கட்டவா? கட்டடா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே அல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேரதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்த சாகத்தோடு இனி உன்னையும் மதுவையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. இனி மது உன்னோட பொண்டாட்டி, என்ன? தைரியமாக வீட்டுக்கு போ. சரிடா. ஆ? என்ன? ஏய், என்னாச்சு அப்பாக்கு பிள்ளைக்கும்? லூஸ் ஐஸ் ஏதாவது பிடிச்சிருச்சா? ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயோ, என்னவாண்டா ஆச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? அம்மா, என்ன சைல்ட் கேப்ல அப்பாவை டாப் போட்ட மாதிரி இருக்கு. சரியில்லையே. அது அது ஏன் புருஷன் எப்படியான கூப்பிடுறேன், உனக்கு என்னடா? சரி, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டீங்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா என்ன? நாங்க எதுக்கு சிரிக்கிறோம்? உனக்கு என்ன? உன் வேலைய ஜோலியா பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே? நாங்க சும்மா சீச்சு சீச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இல்லையே, அப்பா உன் பிள்ளைக்கு சிரிப்பு ஒரு மாதிரியால இருக்கு. என்னமோ இருக்கு, கண்டுபிடிப்பேன். ஆமா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறேன்னு எதையாவது வாயை சொல்லிக்கிட்டே. நீ அங்கிட்டு போ. நானும் எங்க அப்பாவும் சிச்சு சிச்சு பேசி பேசி விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீ போமா. என் புருஷன் மாமா எதுக்கு சிரிச்சீங்க? சொல்லுங்க புருஷன் மாமா. டேய், நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நான் என் மாமாட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ பேசாத. நான் என் மாமாட்ட பேசும்போது நீ பேசாத. நான் பேசுவேன் 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 பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வாய் எதுக்கு ஆண்டவ குத்துக்காரு? பேசதான் குத்துக்காரு. அப்ப நான் பேசுவேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? உன்னை அப்பா கிட்ட பேச விட மாட்டேன். நீ போ அந்த சைடு. ஏங்க, எதுக்குங்க சிரிச்சீங்க? சொல்லுங்க. என் புள்ள சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஏங்க, நான் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் சும்மா நின்றுட்டு இருந்தா கூட எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ரெண்டு பேரும் எதுக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து ஒருத்தர் சிரிச்சீங்க? எங்க சொல்லுங்க. கவிமா பாவம் இல்லையா? இப்ப கவிமா மட்டுமா? உங்க சின்ன கவிமா வயிற்றுக்குள்ள தானே இருக்கா, அவளும் பாவம் தானே. ப்ளீஸுங்க, எனக்காக இல்லைனாலும் உங்க சின்ன கவிமாக்காவது சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல புருஷன்ல சொல்லுங்க. மாமா சொல்லு மாமா. இன்னொரு தடவை மாமான்னு சொல்லு, அப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு தடவை மாமான்னு சொன்னா சொல்லுவீங்களா? என்ன செல்லம்? அடே, என்னடா அப்பாவை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? 1000 தான் இருந்தாலும் அம்மா இல்லடா, பாவம் இல்லையா?
அடே, என் புருஷன் என் மேல பாசமா இருந்தா உனக்கு பொறாமையா இருக்கா? ஓவரா பொறாமப்படாதடா. போ போன்னு சொல்றீ, எங்கடா போறது நானு? எழில் குட்டி கோவமா? என்னடா டே, இன்னும் அம்மா கிட்ட அப்பா ஒன்றும் உண்மையை சொல்லலையே. உண்மையை சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். தெரிஞ்சு போச்சல, சாரி தான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கவிமா சர்ப்ரைஸ்லாம் தாங்க மாட்டா, நல்லாவே தெரியும். என்னன்னு சொல்லுங்க அப்போ. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? என்ன சர்ப்ரைஸ் நான் எதுக்கும் சொல்லணும்? கண்ணாடி பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? வாப்பலாம். என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணை பொத்திட்டு எனக்கு விடுங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு, பின்ன இந்த மாதிரி தானே காட்ட முடியும். கம்முன்னு வா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இந்த வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கிறாளா பாரு, பேசாம இருடி. அம்மா தாங்க திட்டுறீங்க டக்குன்னு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை டியர் ஸ்வீட் பொண்டாட்டி. எப்படிங்க இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப செலவாயிருக்கும். என்னங்க? செலவை பத்திலாம் நீ ஒன்றும் யோசிக்காத சரியா? எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கணும், வயிற்றுல இருக்க இன்னொரு பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? நீ ஹாப்பியா? போன வருஷம் உனக்கு வேலண்டைன்ஸ் டேவை மறக்க முடியாத நாளாக பண்ணுனேன். இந்த வருஷம் இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் இதை கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலங்க. நான் எதிர்பார்க்காம இது எனக்கு கிடைச்சிருக்கு. இதை போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில்? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூடா. இல்லம்மா, எனக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ நான் இந்த உலகத்தில் யார் யார் தெரியுமா லவ் பண்ணுறேன்? என் புருஷனை லவ் பண்ணுறேன், என் பிள்ளைய லவ் பண்ணுறேன், என் அப்பா அம்மா லவ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே லவ் பண்ணுறேன். அதனால எல்லாத்துக்குமே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தான். ஆனால் ரொம்ப அழகாக சொன்ன அம்மாவுக்கு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ சிறுகுட்டி.
எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு வேலன்ஸ் டே, இன்னைக்கு தான் ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ட்விஸ்ட் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இனி இதுக்கப்புறம் வந்து நடக்கிறது தான் வந்து கொஞ்சம் தரமான சம்பவமாக இருக்கும். பொறுத்திருந்து பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வந்து வேலன்ஸ் டே வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. லவ் பண்ணுறவங்களுக்கும் அதாவது லவ்வர் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வேலன்ஸ் டே. ஃபர்ஸ்ட் லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறது வந்து சக்ஸஸ்லாம் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும். மேபி எனக்கு கூட இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இருக்கு, எனக்குமே இருந்திருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான். அதனால தான் வந்து சொல்கிறேன், எல்லாரும் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நீ செலிப்ரேட் பண்ணோம். எல்லாத்துக்கும் வந்து வேலன்ஸ் டே வாழ்த்துக்கள். இது வரைக்கும் உனக்கு நான் முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன். நம்மளோட வாழ்க்கையில சில உறவுகளை கடவுள் எதுக்காக சந்திக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரிதான் நீயும் நானும் சந்திச்சது என்ன கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம என் வாழ்க்கையில நடந்தது. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வரும்னு சொல்லி. என்னோட கஷ்டத்துலையும் என்னோட சந்தோஷத்துலையும் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கிட்டு என் கஷ்டத்தை உன் கஷ்டத்தமா நினச்சிக்கிட்டு எனக்காக என் வாழ்க்கையில் என்னென்னமோ செஞ்சுருக்க. என்ன ஏன் மரியாதை போகக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டை விட்டு என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்து, சாமி நீ எனக்கு கிடைச்சிருக்க ஒரு தேவதடி தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நானும் என்னை விட்டு நீயும் போகவே கூடாது. இது நம்ம குழந்தைங்க மேலே சத்தியம். இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை ஜென்மத்திலையும் நம்ம என்ன பிறவியா பிறந்தாலும் சரி, நீயும் நானும் மட்டும்தான் ஒன்று சேரணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா மை ஸ்வீட் புருஷா. மழை துளியில் உன் ரகசியத்தை